அதுவே ஒரு மாநாடு லெவலுக்கு தான் நடந்தது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் மேலும் இது போக சிறப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக இதை விட பிரம்மாண்டமாக உனி நடக்க போகுது. எல்லாத்துக்கும் அப்டேட் வந்து உனி வாரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உனி வந்து 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கான்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. பிரம்மாண்டமாக நடக்க போகுது. செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கப்புறம் இன்னும் வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் அது எப்படி பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 50% இருந்தால் இப்போ ஒரு 150% 200% மாறி இருக்குது. இங்கே விஜயமங்கலம், பெருந்துறை, ஈரோடு எல்லா ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ 50% இருந்தது இப்போ 150% மாறி இருக்குது. லேடிஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. நேற்று எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை உங்களோட கருத்துப்படி? நான் என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா 1.5 to 2க்குள்ளே வந்திருக்கலாம்ண்ணா. 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆமாம். ஓகே, அத்தனை பேருமே ஓட்டா மாறுவாங்களா அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எல்லாருமே கேள்வியை எழுப்பும் பொழுது அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆனால் 2 லட்சத்தை விட இன்னும் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதியோர்கள் இருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. வர முடியாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே வந்து தலைவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஓகே, விஜயோட பேச்சானது நேற்று எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நேற்று எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொடக்கமாக தான் இருந்தது. முடியில்லா தொடக்கம் தான் இது. இந்த ஏற்பாடுகள் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது? இதுவும் செங்கோட்டையன் அண்ணனோட அறிவுறுத்தலின்படி தான் நடந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்திருப்பாங்க. இங்கே என்ன ஏற்பாடு நடந்தது, எவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு செங்கோட்டையன் அண்ணன்லேருந்து ஈரோடு பாலாஜி அண்ணன், வெங்கடேஷ் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. மாபெரும் வெற்றியாக தான் பண்ணியிருக்காங்க.